இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? ரைஸ். பார்த்துருக்கீங்களா? இதான் ரொம்ப ஃபேமஸான ரைஸ். சரியா? நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதால இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும், சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருக்கா? மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால. இதோட ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், இன்சுலினை நிறுத்திடலாம், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்க நடைபயிற்சி மட்டும் பண்ணி? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த வெயிட்டும் கண்டிப்பாக குறைக்க முடியாது. இன்னும் ரொம்ப ஃபேமஸ் இப்போ தெரியுமா? ஆவாரம் பூவும் வெந்தயமும் ரொம்ப ஃபேமஸ். கரெக்ட் தானே? கொய்யா இலை, கிரீன் டீ. இப்போ மாங்காய் இலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. மாங்காய் இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுபோல் இது என்னது, படிச்சு பாருங்க. கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு சுகர் மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ சுகருக்கு 3 மாத்திரை போட்டுட்ருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்ருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இது 4க்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? கடைசி தான் மாத்திரை, இன்சுலினும். நம்ம யாராவது பேலன்ஸ் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு யார் சொன்னா? அப்படிதான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். பேலன்ஸ் டயட் இஸ் த கிங் மேக்கர். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. ஓகே.